MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil. பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. எல்லாருக்குமே ஒரு இளம் பருவம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ஒரு இளம் பருவம், அந்த வயசுல எல்லார்கிட்ட பேசுறோம், பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இவங்க கிட்ட மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி நிறைய பேரோடையும் பேசியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கீங்களா? நிறைய பொண்ணுங்க கிட்ட. ஓ, ப்ளே பாய் சார். அப்போ வந்து இவங்க MA இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தாங்க. பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கப்புறம் மணிக்கணக்கா ஃபோன்ல பேசுறதுக்கா நமக்கு இது சொல்லணும். அப்பெல்லாம் வேற நைட் நேரத்தில் ஃப்ரீ இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி பேசி பேசி தான் இவங்களோட வந்துட்டு பழகிருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சி போச்சு. லவ்னு சொல்ல போனா ஒரு வாரம் தான். அப்படிதான் அந்த ஆனா फ्रेंड्ஸா ஒரு 2 இயர்ஸ் பேசிட்டீங்க. நிறைய பேசிருக்கோம். லவ் எப்படி சொன்னீங்க? யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. அவங்க பிளைண்ட்னு எனக்கு தெரியாது. அவங்க லவ்வும் சொல்லவே இல்லை. சும்மா எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் தான் ஒரு நாள் ஈவினிங்கா சொன்னேன். நான் அப்பயே சொல்லிட்டேன், அந்த மாதிரி சொன்னா நிச்சயம் நான் வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஃபோன்ல பேசிட்டு இருக்க, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுக்கு நீ இப்படி பேசுற? அப்படி இப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு அப்பையிலேருந்தே ரிஜெக்ட் பண்ண தான். நான் சொல்லி அவங்க ஒரு வாரம் அவங்க அப்படிதான் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க விஷுவலி சேலஞ்சுன்னு. சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கண்ணீரா வந்துச்சு. அவங்க மாமா எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி அவங்க மச்சாலும் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ எப்படிமா நீ பாதிலே விட்டு போயிடுவ, சும்மா இப்போதைக்கு பேசுவ, நேராக பார்த்து உன்னால் வாழ முடியலன்னா விட்டுட்டு போயிடுவேன்னு. என்னால் வாழ முடியலங்க பட்சத்தில் நான் என்னையே இழந்துருவேனே தவிர விட்டுட்டுலாம் போக மாட்டேன். வீட்டு சூழலை தாண்டி வேலை செய்கிற அந்த பல இடங்கள்ல வந்துட்டு சூழல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவங்க எதிர்கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஸ் எல்லாம் என்னை அறையவே அரைஞ்சிட்டாங்க. நீ என்ன தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க குழந்தை பிறக்க சொல்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சார்? என் 2 குழந்தைங்களும் பிறந்த உடனே என் 2 குழந்தைங்களும் நான் தான் முதல்ல வாங்கினேன். நாம பார்க்க முடியாத அந்த உலகத்தை, நாம ரசிக்க முடியாத அந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம சார்பா ஒரு பிரதிநிதியா இவன் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே டாக்டர்ஸ் கிட்ட நாங்க எல்லாருமே ஜென்ரலா கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டுருவோம். நீங்க கேட்டீங்களா சார்? கேட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு வந்துட்டு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பேச சொல்லியிருந்தீங்களா சார், நம்ம பார்க்க முடியாத உலகத்தை நம்ம வழியா ஒரு நம்ம குழந்தை வந்து இந்த உலகத்தை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மேம் நீங்கள் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் கற்பனையாக யோசிச்சு வச்சிருப்பீங்களா மேம் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு நான் யோசிச்சிருக்கீங்களா? இது கற்பனைலாம் இல்லை. என் ஒய்ஃப் எப்படி இருக்குன்ட்டு, இந்த உலகத்தில் பொண்ணு எப்படி இருக்குன்றது என் ஒய்ஃபை வச்சு எனக்கு தெரியும். அவள் வந்துட்டு கொஞ்சம் சாமிங்காக இருப்பா, சாஃப்டாக இருக்கும் அவளோட கண்ணம், இந்த மாதிரி எல்லாமே தெரியும். கொஞ்சம் இப்போ ரொம்பவே குண்டா இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வெளியெல்லாம் போனா எப்படி சார் சேஃப்டியா போயிட்டு வரீங்க? தொழில்நுட்பம் தான் சார் பல விஷயங்களுக்கு. இன்னைக்கு ஸ்மார்ட் விஷன் கிளாஸ் அது இதுன்னு வந்துட்டு நிறைய வருது. அதை தாண்டி ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உட்டன் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, லைட் பிரவுன் பட்டன் வச்ச ஷர்ட் போட்டிருக்கீங்க. நான் நிறைய மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, ட்ரெயின்ல கூட்டு போகும்போது ஒரு சில ஒருத்தர் என்ன பண்ணுவா, ஆண்கள் கிட்டே செக்ஷுவல் அபியூஸ் பண்ணவங்க வந்துட்டு உண்டு. கையை பிடிச்சி கூட்டு போகும்போது நம்ம என்கிட்டே பண்ணவர்கள் வந்துட்டு உண்டு. உட்கார்ந்துருப்பான் பக்கத்துல, இங்க தொடைய தடவானுங்க வந்து உட்கார்ந்துட்டு தொடைய தடவிட்டு அப்படியே இங்க கை வருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்பிஹேவ் வந்துட்டு நடந்துட்டு. ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னா, நீங்க தயவு செய்து நான் எல்லாருக்கிட்டுமே கேட்டுக்கிறது, நீங்க என்னோட டிசேபிலிட்டியை பார்க்காதீங்க. எனக்கு என்ன விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன் அதை சோதிச்சு பாருங்க, என்கிட்ட இருக்கா இல்லையான்னு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழா ஷோவில் பார்த்துருந்தேன், ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாரு சார். ஃபர்ஸ்ட் உங்கள் லவ் ஸ்டோரி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, நான் அங்கே சொல்லியிருந்தது தான். அதாவது நான் எல்லாருக்குமே ஒரு இளம் பருவம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு இளம் பருவம், அந்த வயசில் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம், பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான அதே உணர்வு தான். அந்த மாதிரி இவங்ககிட்ட மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி நிறைய பேரோடையும் பேசியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கீங்களா? நிறைய பொண்ணுங்க கிட்ட. ஓ, ப்ளே பாய் சார். அப்படியே எடுத்துக்கூட ப்ளே பாய்னா நேரா நான் வந்துட்டு நேராலாம் இல்லை, நிறைய பேரோட பேசுவேன். எல்லா கூட பழகுற நண்பர்கள் எல்லாரோடையும் நல்லாவே பழகுவோம். அது வந்துட்டு ஒரு குறையும் இல்லை. அந்த மாதிரி என்னுடைய நண்பர் சுரேஷ்னு ஒருத்தர், அவரும் வந்துட்டு லோ விஷன் தான். அவருடைய ரிலேஷன் அவங்க மூலமாக வந்துட்டு இவங்ககிட்ட ஃபோனில் பேசி
அப்போ வந்து இவங்க எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ சில டவுட்டு, ஏதாவது ஒரு காரணத்துக்காக பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிக்கணும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக பேசி டவுட் கேட்குற மாதிரி கால் பண்ணுவீங்களா சார்? இல்லை, அவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு எதுக்காவது பேசி ஏதாவது தேவைன்னா, இல்லை அந்த காலேஜில் படித்தவங்களோட மார்க் ஷீட் எடுத்து வச்சுட்டு இதில் எது என்ன சப்ஜெக்ட், இதில் இது அது என்னது மேஜருக்கு என்ன சிம்பிள் வரும், அலைடுக்கு, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மணிக்கணக்காக ஃபோனில் பேசுகிறதுக்காக நமக்கு இது சொல்லணும். அப்போல்லாம் வேற நைட் நேரத்தில் ஃப்ரீ இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நிறைய பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி பேசி தான் இவங்களோட வந்துட்டு பழகிருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சி போச்சு. நான் வந்துட்டு ஃபோனில் பேசும்போது யாருக்கிட்டையுமே நான் விஷுவலி இம்பேர்டு, நான் பிளைண்டு அப்படிங்கிறத எந்த இதுலேயும் சொல்ல மாட்டேன். அதை அடையாளப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது கண்டிப்பாக. அதனால எப்பயுமே நான் வந்துட்டு அதை அடையாளப்படுத்த விரும்புறதில்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து பிஃபோர் மேரேஜ் இப்பயே பெருசாக அழகெலாம் கிடையாது, அப்பவே வந்துட்டு இன்னும் ஒல்லியா இன்னும் கேவலமா இருப்பேன். அதனாலே வந்துட்டு சார் பார்க்க நீங்க ரொம்ப அழகா தானே இருக்கீங்க, ஸ்மார்ட்டா இருக்கீங்க. பல்லி மாதிரி இருப்பாரு, ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அந்த ஒரு கேப்ல போயிட்டு வந்துடலாம், அது மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பேன். அதனால அப்பயே என்னோட ஃபேஸ்புக்லயோ சரி அல்லது இந்த மாதிரி எதுலையுமே என்னோட ப்ரொஃபைல் பிக்லாம் வந்துட்டு வைக்க மாட்டேன். ஸோ அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் நாங்கள் பேசியிருப்போம், ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தோம். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? லவ்னு சொல்ல போனா ஒரு வாரம் தான். அப்படி ஒரு வாரம் தான். ஆனா ஃப்ரெண்ட்ஸா ஒரு 2 இயர்ஸ் பேசிட்டு இருந்தீங்க. நிறைய பேசியிருக்கோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்து பல வருஷம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் போகும்போது எங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கீங்க? வண்டியில போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது பஸ்ல போனா கூட அதுவும் வண்டி தானே, நான் வண்டியில வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது வந்து சொல்லிட்டு இருப்பேன். நான் நினைச்சுப்பேன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போனை வச்சிடலாம் நினைச்சு சார் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு. சரி, அவங்க நம்பிக்கை நம்ம ஏன் கெடுக்கணும் இல்ல, அதனால வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டு. லவ் எப்படி சொன்னீங்க? யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? நான் தான் ஃபர்ஸ்ட். நீங்க தான் சொன்னீங்க? இல்ல, அவங்க நேரடியான லவ் சொல்லவே இல்லை, ஃபோன்லயே தான். நான் பார்த்ததே கிடையாது, டெக்ஸ்ட் பண்ணாங்க. அது நான் சொன்னேன்ல. எப்படி சார் நீங்க டெக்ஸ்ட் பண்றதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? இதை இப்போ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோன்லேயே, ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே வந்துட்டு டாக் பேக் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்குது. ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு மெனு நம்ம எல்லார் ஃபோன்லேயுமே இருக்கும். நீங்கள் அந்த டாக் பேக் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா எங்கே டச் பண்ணுறீங்களோ அது என்னது அப்படிங்கிறத சொல்லும். அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபோன் வந்து டச் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு லவ்வை சொல்ல உங்களுக்கு தெரியுமா மேம் சார் பிளைண்டடான்றது? உங்களுக்கு சொல்லவே இல்லை, தெரியாது உங்களுக்கு? அவங்க பிளைண்டுன்னு எனக்கு தெரியாது, அவங்க லவ்வும் சொல்லவே இல்லை. சும்மா எல்லாருக்கிட்டே பேசுகிற மாதிரி சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் தான் ஒரு நாள் ஈவினிங்காக சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட வாழணும், இல்லை உங்களை பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன, திடீர்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி டைரெக்டாகவும் சொல்லலை. நான் அப்பயே சொல்லிட்டேன், அந்த மாதிரி சொன்னால் நிச்சயம் நான் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஃபோனில் பேசிகிட்டு இருக்க, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், எதுக்கு நீ இப்படி பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு அப்போலேருந்தே ரிஜெக்ட் பண்ண தான் ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குமா, ஒரு வாரம் 4 நாள் இருக்கும். நான் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை. நாம் வந்துட்டு ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்றதுனால சட்டுன்னு பூந்துடக்கூடாது இல்லை, நமக்கு என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால நான் வந்துட்டு ஏற்றுக்கல. அப்புறம் எப்படி தான் லவ் கன்ஃபார்ம் பண்ணீங்க? நான் சொல்லி அவங்க ஒரு வாரம் அவங்க அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க விஷுவலி சேலஞ்சுன்னு. அதுவும் அவங்க சொல்ல, அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி சொன்னாங்க. ஜெயமாலாக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இது மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னா அவங்க எல்லாருமே எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து விஷுவலி சேலஞ்சு, நீ பாதிலே விட்டு போயிடுவ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான். ஆனால் எனக்கு அப்போ ஒரே அழுக தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா தெரியவே தெரியாதுல ஃபஸ்ட் டைமில். சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி கண்ணீராக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் பிடிச்சிருந்துச்சு. நான் பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், ஏன்னா இப்போ சைட்டர்லேயே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, பரவாயில்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க அக்கா, அவங்க மாமா எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி அவங்க அக்கா, அவங்க மச்சாலும் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ எப்படிம்மா நீ பாதிலே விட்டு போயிடுவ, சும்மா இப்போதைக்கு பேசுவ, நேராக பார்த்து உன்னால் வாழ முடியலன்னா விட்டுட்டு போயிடுவேன்னு. என்னால் வாழ முடியலங்கிற பட்சத்தில் நான் என்னையே இழந்துருவேனே தவிர விட்டுட்டுலாம் போக மாட்டேன். நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் நான். அப்புறம் எல்லாரும் சொல்லும்போது இவர்கிட்டே ஃபோன் பண்ணி டேரக்டாக சொன்னேன், நீங்கள் என்கிட்டயே சொல்லியிருந்துருக்கலாம்ல, எல்லாரும் சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் மேம் சொன்னோன்னே எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை, எனக்கு சொன்னோன்னே பயம்தான் வந்துச்சு. நான் ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி உடம்புலாம் ஏதோ பண்ணிச்சு. நான் ஃப்ரீயாகவே இல்லை ஆக்சுவலாக. அந்த ஒரு நாள் தூக்கம் வரல, ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரி டென்ஷனாக தான் இருந்துச்சு.
நீங்க யோசிச்சிருப்பீங்களா, என்ன விளையாட்டா நம்ம பேச ஆரம்பிச்சோம், 2 வருஷம் போச்சு, 1 வீக்ல லவ் ஓகே சொல்றாங்க, என்ன புரியாத மாதிரி இருந்திருக்குமே சார் உங்களுக்கு? புரியல. இது ஏத்துக்கலாமா ஏத்துக்க கூடாதா இல்லையா, நாம வந்துட்டு அந்த மனநிலையிலே இல்ல. ஏன்னா நம்மளை பத்தின ஒரு எப்படி சொல்றது, ஒரு பின்னடைவான ஒரு விஷயம் தான் என் மைண்ட்ல இருக்கு. நம்மளெல்லாம் யார் ஏத்துப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான். அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி பெருசா நம்ம ஃபேராகவும் கிடையாது, நமக்கு விஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை. அதனால வந்துட்டு இந்த பொது சமூகம் ஏத்துக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. திடீர்னு இப்படி ஒரு விஷயம் வரவே என்னால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அதை ஏற்றுக்க முடியல. அப்படி ஏற்றுக்கிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட எப்படி உண்மையை சொல்கிறது, இத்தனை வருஷமாக நாம பொய் சொல்லலை, பட் நம்மளோட விஷயத்தை தெளிவுபடுத்தலை. உண்மையே வேற மாதிரி சொல்லியிருக்கோம். அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களா சுரேஷ், அவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கம் தான், அவங்க கூட சொன்னதே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸு பொதுவாகவே நான் வந்துட்டு இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன். எது படிக்கிற, நீங்கள் எத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்க சார்? என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ, பிஎட், எம்ஏ, எம்எட், பிஹெச்டி இத்தனை முடிச்சிருக்கேன். இத்தனை இதுலேயும் என் கூட படித்த நண்பர்கள் யாரும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அவங்க கூட எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். யாரும் வந்துட்டு விஷுவலி இம்பேர்ட் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்குனதோ அல்லது என்னை அடையாளப்படுத்தும் போதே இவன் விஷுவல் இம்பேர்டு, அவன் பிளைண்டு, கண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்துறது. ஆனால் பொது சமூகம் நிறைய அடையாளப்படுத்திடும் ஈஸியாக. ஓகே, ஆனால் என் நண்பர்களாக பழகிட்ட பிறகு யாரும் அந்த மாதிரி வந்துட்டு அடையாளப்படுத்துறது கிடையாது. அதனால நாம் வந்துட்டு இப்படி எதுவுமே சொல்லாமல் பழகிட்டோமே, இப்போ எப்படி அதை நான் வந்து புரிய வைப்பேன், எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறது, எப்படி புரிய வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆமாம் 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 அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நான் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அப்பயும் நான் வந்துட்டு தெளிவாக என் சைடு என்னென்னலாம் பிரச்சனை இருக்க போகுதுங்கிறது தான் முதல்ல சொன்னேன். இந்த சமூகத்தில் என்னென்னலாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொன்னீங்க சார்? முதல்ல வீட்டிலையே முதல்ல ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் நார்மலாக திங்க் பண்ணுங்க, எந்த ஒரு அம்மா அப்பாவும் தான் பொண்ணுக்கு வர்ற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அதனால் வந்துட்டு அதுவே பெரிய இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க அதுக்கும் வந்துட்டு சொன்னாங்க, அது வந்துட்டு என் பிரச்சனை, என் ஃபேமிலியில் யாராவது சொன்னால் நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரேன், அங்கே பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் இருக்குது, ஒரு வேளை அவர் வாழை பிடிக்கலைன்னா நான் அப்படியே விழுந்து செத்துருவேனே தவிர திரும்ப நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. மேம் பேசினதை பார்த்தா கத்துனா உங்களை தான் கட்டுவேன். அதுக்கப்புறம் தான் கடைசியாக நான் இதை சொன்னேன். யூஸ்வலாக வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் அடிப்படையில் இருக்கிற ஒரு கனவு, ஒரு ஆசை. இன்றைக்கி இருக்கிற நிறைய பொண்ணுங்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நான் ஈசிஆரில் என்னோட பாய் ஃப்ரெண்டோட நான் 2 வீலரில் போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அது இயல்பாக பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிற மன விருப்பம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் மாப்பிள்ளைக்கு 2 வீலர் வாங்கி கொடுக்குறதுங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருக்குது. இப்போ அதை வாங்கி கொடுத்து அதில் தன்னுடைய மகள் வந்துட்டு தன் கணவனோடு வர்றதை எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் என்னால் நிச்சயமாக செய்ய முடியாதுமா, அதுவே வந்துட்டு உனக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும், எங்கே போனாலும் வந்துட்டு என் கூட நடந்து இந்த மாதிரி தான் பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதுவும் கரெக்டாக நைட்டு 11 மணி வாக்கில் சொன்னேன். அதுக்கு மேம் என்ன சொன்னாங்க? அதுக்கு அவங்க சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க, இவ்வளோ தானே பிரச்சனை, எனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியும்ல, நீங்கள் ஓட்டி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓட்டிக்கிறேன், நீங்கள் உட்காந்து வாங்க, ஒரு பிரச்சனை, நம்ம எங்கே போனாலும் அதே 2 வீலரில் நம்மளும் போகலாம். எவ்வளோ மெச்சூர்டாக சூப்பராக சொல்லியிருக்காங்க சார். எவ்வளோ பேர் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல முடியும் சார் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் சொன்ன? அதனால தான் வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. சரி அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஆகிறதுக்கு அடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு சூழலை தாண்டி வேலை செய்கிற அந்த பல இடங்களில் வந்துட்டு சூழல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவங்க எதிர்கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒவ்வொருத்தங்களையா பேசி சமாளிக்கிறது, ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பா நெகட்டிவிட்டி மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்க என்னென்ன மேம் ஃபேஸ் பண்ணீங்க? அரைஞ்சிட்டாங்க. யாரு மேம்? ஒரு மிஸ் நான் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு மிஸ் வந்துட்டு சொன்ன இது மாதிரிக்கா நான் அது மாதிரி பண்ண போறேன்னா உடனே அரைஞ்சிட்டாங்க. நீ என்ன தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. இல்லக்கா நான் நல்லா வாழ்வேன் பாருங்க நீங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆனா இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரி நான் வேலை பார்க்குற இடத்துலையுமே அதெல்லாம் இருந்துச்சு. பேரண்ட்ஸும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்செப்ட் பண்ணலை. நான் ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லும்போது உடனே என் தம்பிக்கிட்ட தான் எங்கள் அம்மாலாம் கேட்டாங்க, என்னப்பா சொல்கிற இவன் சொல்கிறாளேன்னு. உடனே என் தம்பி சொல்லிட்டான், அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அவள் தானே வாழ போகிறா, அவளால் முடியும்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கு வந்துட்டு தடை பண்ணுறீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. வழக்கம் போல் ரிலேட்டிவ்ஸ் தான். ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஒத்துக்கல.
எல்லாருமே வேண்டாத வெறுப்பாதான் வந்துட்டு எங்க மேரேஜுக்கே வந்தாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை பசங்க இருக்காங்க மேம்? எனக்கு 2 பசங்க 2 இருக்காங்க. பசங்க இருக்காங்க. பையன் 5th, சூப்பர். பாப்பா வந்து 2nd ஸ்டாண்டர்ட். 2 பசங்களுமே ரொம்ப அருமையா இருக்காங்க. இப்போ 2 பேருமே காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க? நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் வந்து நான் வந்து நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில சூப்பர். பெரியவரையாளராக இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ நீங்க குழந்தை பிறக்க சொல்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சார்? ஏன்னா நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்களா, நம்ம லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், இன்னைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? மற்றவங்களுக்குலாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. என் 2 குழந்தைங்களும் பிறந்த உடனே என் 2 குழந்தைங்களும் நான் தான் முதல்ல வாங்கினேன். நீங்க தான் வாங்குனீங்க? ஆமா, டாக்டரே கொண்டு வந்து என் கையில தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வாங்குறதுக்கு பயந்தேன் தான், ஆனால் என் கையில தான் கொடுத்தாங்க. நான் தான் வந்துட்டு வாங்கினேன். என்னுடைய அவங்க மேலே பட்ட முதல் அந்த தண்ணிங்கிறது என்னுடைய கண்ணீர் துளி தான் 2 பேர் மேலேயுமே. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு சார்? சொல்ல முடியாது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் நைட்டு இவங்களுக்கு பிரசவம் ஆற வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளியில் உட்கார்ந்துருக்க முடியல. அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் கேட்டு டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல்லே உட்காந்துட்டேன் உள்ள தஞ்சாவூரில். ஏன்னா இவங்களை தனியாக விட்டுட்டு என்னால் இருக்க முடியல. அங்கே போயிருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தோடனே கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. அது வந்துட்டு நாம் பார்க்க முடியாத அந்த உலகத்தை அல்லது நாம் ரசிக்க முடியாத அந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம சார்பாக ஒரு பிரதிநிதியாக இவன் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஆனால் என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் உண்டு. வந்தோடனே டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாருமே ஜென்ரலாக அவன் கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டுருவோம். நீங்க கேட்டீங்களா சார்? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு வந்துட்டு சொன்னாங்க. இப்போ நீங்க பேச சொல்லியிருந்தீங்களா சார், நம்ம பார்க்க முடியாத உலகத்தை நம்ம வழியா ஒரு நம்ம குழந்தை வந்து இந்த உலகத்தை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மேம் நீங்க வந்து இவ்வளோ லவ் பண்றீங்க இல்லையா, நீங்க கற்பனையா யோசிச்சு வச்சிருப்பீங்களா மேம் இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி? எனக்கு நான் யோசிச்சிருக்கீங்களா? இது கற்பனைலாம் இல்லை. என் ஒய்ஃப் எப்படி இருக்குன்ட்டு, இந்த உலகத்துல பொண்ணு எப்படி இருக்குன்றது என் ஒய்ஃபை வச்சு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருப்பாங்க. எப்படி நீங்க சொல்லுங்க, எப்படி யோசிச்சு வச்சிருந்தீங்க? என்னுடைய மனைவியே நான் முழுசா வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவ வந்துட்டு கொஞ்சம் சாமிங்கா இருப்பா. ஓகே, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அவளோட கண்ணம். இந்த மாதிரி எல்லாமே தெரியும். கொஞ்சம் இப்போ ரொம்பவே குண்டா இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஆவரேஜா இருப்பா. எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இங்க வந்து கற்பனைக்கு இடமே இல்லை. எப்படி இருப்பா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் வந்துட்டு தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். இப்போ நீங்க என்னைக்குனா ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா சார், இந்த ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியலையே, இதுக்கு மட்டும் நமக்கு அந்த மாதிரி என்னைக்குனா யோசிச்சிருக்கீங்களா? நான் அப்படி பெரும்பாலும் யோசிச்சதில்லை. ஏன்னா என்ன யாரும் அப்படி யோசிக்க விட்டதில்லை. இப்போ நீங்க வெளியெல்லாம் போனா எப்படி சார் சேஃப்டியா போயிட்டு வரீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு? இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் தான் சார் பல விஷயங்களுக்கு. இது வந்துட்டு நமக்கு ஃபோன் இருந்துச்சுன்னா பார்வையற்றவர்களுக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் விஷன் கிளாஸ் அது இதுன்னு வந்துட்டு நிறைய வருது. அதை தாண்டி ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளால சில விஷயங்களை பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு ஒரு நிமிஷம், அதாவது நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நான் சும்மா டெக் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன், அதை வச்சு இப்போ என் முன்னாடி யாரோ இருக்காங்க, எனக்கு குரல் கொடுக்கல, நான் வந்துட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என் முன்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியல, நான் வந்துட்டு எடுக்கணும். இப்போ எடுக்கிறேன். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உட்டன் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ரைட் சைடு என்ன பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. லைட் பிரவுன் பட்டன் வச்ச ஷர்ட் போட்டிருக்கீங்க. சார் வந்து டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு மேம். இவர் எவ்வளவு நாளா இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு? அதெல்லாம் அவரோட இன்ட்ரெஸ்ட் தான். அதாவது என்னைக்குமே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒண்ணுமே தெரியாதவர்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரா கத்துக்கிட்டது தான். ஆக்சுவலா எனக்கே அவர் தான் நிறைய சொல்லி கொடுப்பாரு. இப்போ நிறைய பேர் இதெல்லாம் வந்து கத்துக்க மாட்டாங்களோ சார், அதுக்கான ஆக்சசிபிலிட்டி இல்லையா, இல்ல யாரும் கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க? இல்ல கத்துக்கிறதுக்குலாம் ஒருத்தனுக்கு தானா செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் கத்துக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்க கிட்ட கொண்டு போய் ரீச் ஆக முடியல. இன்னமும் அரசு தன்னுடைய நலத்திட்ட உதவிகள் அந்த வெல்ஃபேர் ஸ்கீமே கொண்டு போய் சேர்க்காத பார்வை மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, குக்கிராமங்களில். அவங்களுக்கு வந்துட்டு ஃபோன் வாங்குறது அன்றாட சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு வழி இல்லாத போது ஃபோனு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும். அதெல்லாம் தான் இன்னைக்கு இப்போ இதெல்லாம் நாங்கள் எங்களை மாதிரி இப்போ நான் இருக்கேன் இல்லையா, எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியும். இப்போ எனக்கு வந்துட்டு நான் என்னுடைய உதவிக்கு என்னோட ஒய்ஃப் அந்த விஷயத்தில் பாருங்கள், நாங்கள் தாய்க்கரங்கள் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பித்தது. அதில் வந்துட்டு ஒரு 30 விஷுவல் இம்பேக்ட் கேர்ள்ஸை தங்க வச்சு படிக்க வச்சுட்டு
அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சார்? இப்போ வந்து ஸ்டார்டிங் நீங்கள் என்னைக்குன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் மோசமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த ஒரு நாள் என்னால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஏதாச்சும்? நிறைய அந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஆனா அந்த இடத்துலயே அதை வந்துட்டு அது தப்புன்னு உணர வைக்கிற மாதிரி நிறைய செயல்களும் அதை சொல்லுங்க. அந்த மாதிரி விஷயம். இப்போ நான் கேரளா போயிருந்தோம், தேக்கடி போயிருந்தோம். அங்க வந்துட்டு எங்க ஹாஸ்டல் பசங்க எல்லாருமே 30 பசங்க எல்லாரும், அதாவது ஒரு 40 பேர் 50 பேர்னு வச்சுக்கோங்களேன். எங்களுடைய தாய்க்கரங்கள் ட்ரஸ்ட் சார்பா தேக்கடி மேகமலை ட்ரிப் வந்துட்டு போயிருந்தேன். எனக்கு வந்துட்டு எங்க பசங்க எங்கேயுமே நான் போகலன்னு இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் போனோம். அங்கே போனப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், கண்டறியாத மனுஷன் போட்டிங் போய் எந்த செய்யும் அப்படின்னு கேட்டான். எனக்கு கடுமையான கோவம் வந்துட்டு அங்கேயே ஏற்பட்டுருச்சு. அங்கேயும் தொழில்நுட்பம் தான் கை கொடுத்துச்சு. அங்கே வந்துட்டு டோட்டலாக நெட்வொர்க் எதுவுமே இல்லை. ஓகே, நெட்வொர்க் டோட்டலாக கட் ஆயிடுச்சு. உடனே அங்கே இருக்க ஒரு கடையில் போயிட்டு வைஃபை வாங்கி ஒரு பொருள் வாங்கினா வைஃபை தருவாங்க, அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். கனெக்ட் பண்ணி உடனே வந்துட்டு இங்கே இருந்த டிஃப்ரெண்ட் லேபிள் ஆர்கனைசேஷன் எங்களோட தொடர்பு ஏற்படுத்தி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே இருக்க மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு பேசிட்டு இந்த மாதிரி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி கற்றுனோன்னா உடனே போட்டிங் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்துட்டு பண்ணி ஒரு 9:30 மணி போல் எங்கள் பசங்க எல்லாத்துக்குமே போட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பேசினோன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த 2 பேரை சஸ்பென்ஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்து. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து பண்ண சொல்ல நெக்ஸ்ட் டைம் இதை யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு எங்களுக்கு அதுதான். இப்போ அந்த இடத்துல நாங்கள் பார்க்காம வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இவங்களுக்கு ஏற்பட்ட இதே விஷயம் நாளைக்கு போகிற ஒரு விஷுவலி சேலஞ்சிற்கு ஏற்படும்ல. அந்த இடத்துல இவர் அதான் நினைப்பாரு, நம்மளோட இது முடிய போகிறது இல்லை, நமக்கு அடுத்தடுத்து வரவங்க ஃப்ரீயாக செயல்படணும், அதனால அந்த இடத்துல ஏதாவது நம்ம பண்ணிட்டு வந்தால் தான் அடுத்து வரவங்க வந்துட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதை பார்க்க முடியுங்கிறதுனாலவே நிறைய விஷயம் பண்ணுவார். நான் நிறைய மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது நான் ஒரு கல்லூரிக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். நார்மலாக இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது. நான் போயிருந்தப்போ எல்லாரையும் கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு. நான் வந்தோடனே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஓகே, எல்லாம் டன்னு. அந்த இன்டர்வியூக்கு போனோடனே என்ன மட்டும் இன்டர்வியூவே பண்ணலை கடைசி வரைக்கும். அவங்க வந்துட்டு என்னை இன்டர்வியூ எடுத்துட்டு எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். என்ன அறிவு இல்லையோ அதை நோக்கி நான் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு போயிருப்பேன். அங்கே இன்டர்வியூவே என்ன பண்ணலைங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு வந்த உடனே கடகடன்னு அவங்களுக்குலாம் ஒரு மெயில் எழுதி அனுப்பிச்சிட்டு வந்துட்டான். அவங்க இப்போ வரைக்கும் அதை பார்த்தாங்களா திருத்திக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் என்னுடைய மனக்குமுறலை வந்துட்டு நான் வெளிப்படுத்திட்டேன். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நீங்கள் தயவு செய்து நான் எல்லாருக்கிட்டுமே கேட்டுக்கிறது, நீங்கள் என்னோட டிசேபிலிட்டியை பார்க்காதீங்க. எனக்கு என்ன விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன் அதை சோதிச்சு பாருங்கள் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு. நீங்கள் இன்னைக்கு ஜாப் ஃபேர் அப்படி இப்படின்னு நம்மளே கூட விளம்பரம் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் லேபிளுக்கான மிகப்பெரிய ஜாப் ஃபேர் நடக்க போது, எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு யாராவது வந்துட்டு பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பெருசாக நம்மளும் சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். இப்போ அங்கே என்ன நடக்கும்னா மற்ற டைப் ஆஃப் டிசேபிலிட்டிஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா மற்ற டைப் ஆஃப் டிசேபிலிட்டிஸ்க்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா அவங்க உங்களோட ஐ கான்டாக்டில் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு இந்த பொது சமூகத்துக்கும் எனக்கும் அந்த ஐ கான்டாக்ட் கண் வழியான தொடர்பு அப்படிங்கிறது அத்து போச்சு. ஸோ அது வந்துட்டு இல்லாதனால ஒரு வேறுபடுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது இங்கே இருக்கு. அது வந்துட்டு தான் இங்கே மிகப்பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணும் இன்னும் நம்ம சமுதாயத்தில். ஆமாம். ஓகே சார், இப்போ கடைசி கேள்வியா உங்களோட பெரிய ஆசைனா என்ன சார்? என்னோட ஆசை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா நான் டிரைவ் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அவரை உட்கார வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். அவளுக்கு அவங்க ஊரில் வந்துட்டு 2 வீலர் ஓட்டிட்டு போகிறதெல்லாம் இருக்கு. அவங்களோட ஊருக்கு நாங்கள் கெத்தா வந்துட்டு காரில் அவள் டிரைவ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது ஆசை. எங்கள் ஊருக்கு போகணும். யாரெல்லாம் நம்மள கல்யாணத்தை வேணான்னு சொன்னாங்களோ அவங்க எதிர்க்க கார்ல யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்களாம் மேரேஜுக்கு வந்தப்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ராஜா இஸ் வெரி நைஸ் மேன். அதை என்னை விட அவர் தான் ரொம்ப நல்லவர் மாதிரி என் ஃபேமிலிலேயே என் ரிலேட்டிவே வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நான் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் அவங்க வந்துட்டு ஹோப்ஃபுல்லாக தான் வந்துட்டு இருப்பாங்க. எதுக்குமே தடை சொன்னதில்லை. இப்போ வந்துட்டு ஒரு கட்டம் வரைக்கும் என்னை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, என் பசங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைச்ச எல்லா விஷயமும் இந்த பார்வையற்ற சமூகத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆசைப்பட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதில் ஒரு ஹாஸ்டல் வச்சு நான் ஒரு பையன் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏராளமாக இருந்துச்சு. ஓகே, நான் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் கூப்பிட்டு போகும்போது ஒரு ட்ரெயினில் யாரோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு சில ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஆண்கள்கிட்டே செக்ஷுவல் அபியூஸ் பண்ணவெல்லாம் வந்துட்டு உண்டு. கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது நம்ம என்கிட்டே பண்ணவர்கள் வந்துட்டு உண்டு. அந்த மாதிரி இதெல்லாம் விஷயம்லாம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. என்ன ஆச்சு சார்? எப்படி சொல்றது, இப்படி உட்காந்துருப்பான் பக்கத்துல, இங்க தொடைய தடவானுங்க வந்து உட்காந்துட்டு. ஓகே,
தொடையை தடவிட்டு அப்படியே இங்கே கை வருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்பிஹேவ் வந்துட்டு நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த சொசைட்டி இதை பார்த்த பசங்க நம்ம இவ்வளோ கடந்து வந்துடுறோம். அப்போ விஷுவலி இம்பேர்ட் கேர்ள்ஸ்க்கு இப்போ என்னுடைய சமூகத்துக்கு இன்னும் நிறைய செய்யணும். அப்போ ஒரு கோவில் போகிறதுலேருந்து ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமாம், பாதுகாப்பு இல்லை. பார்வையற்றோர்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணணும், தொழில்நுட்பம் இதெல்லாம் ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு ஆசைப்பட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டப்போ என் ஒய்ஃப் அதுக்கும் ஓகே சொல்லி இப்போ அவங்களும் அதில் ஒரு இன்சார்ஜாக இருந்து அந்த பசங்க எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஆசைப்பட்டதை நான் ஆசைப்படுற எல்லாத்தையுமே செய்கிறத அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயத்தையாவது செய்யணும். அதான் என்னுடைய பெரிய ஆசை. உங்கள் 2 பேரை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லவ் ஸ்டோரியெல்லாம் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் லைஃப்னு நிறைய பேர் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி எல்லாமே இருக்குன்றது உங்களை பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை வந்துட்டு அவரால் நான் ஒரு நாளும் கண் கலங்கினதே கிடையாது. என் பசங்க மற்றவங்களால அழுவுன்னு நான் அழுதாலே அவருக்கு பிடிக்காது. நான் அழுதுனா பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். அதனால் அவரால் நான் ஒரு நாளுமே அழுது கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil. பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.